அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஓராண்டு காலத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவதால் ஆண்டு கிரகம் என அழைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி பகல் 12:59 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது குருவின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலனால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் குரு பகவான். குரு தனது 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு சுபபலனை தருவதோடு குருவின் 9ஆம் பார்வை மிக சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். ரிஷபராசியில் குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எந்தெந்த ராசிக்கு பார்வையை பதிக்கிறார் என்பது முக்கியம். 5ஆம் பார்வையால் குரு கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையால் மகர ராசியும் பார்வை பலனை தருகிறார். குரு பாதகத்தை தருவாரா? தேவர்களின் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் ஆசிரியர். அதனால் ஒருபோதும் எந்த ராசிக்கும் கெடுதலை தரக்கூடியவர் அல்ல. அதே சமயம் ஆசிரியர் தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவும் தவறு செய்கிறவங்களை திருத்துவதற்காகவும் அவர் ஆசிரியர் செய்வதைப் போல சற்று கடிந்து கொள்வார், திருத்த முயல்வார். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவர் கெடுதல் செய்வது போல தோன்றும். ஆனால் குருவின் செயல்பாடு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு ஆட்சி, உச்சம், நீசம். குரு பகவான் தனுசு மற்றும் மீனராசியில் அதிபதியாக இருக்கிறார். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் உச்சம் பெறுகிறார். சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசியில் நீசம் அடைகிறார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக உள்ளார். பிரகஸ்பதி எப்படி தேவர்களுக்கு குரு ஆனார் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, மும்மூர்த்திகளின் படைக்கும் தொழிலான செய்யக்கூடியவர் பிரம்மன் சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அவர்களில் ஆங்கீஸ்வரர் என்பவரும் ஒருவர். இந்த ஆங்கிரீஸ் ரிஷிக்கு 3 புதல்வர்கள் தோன்றினார்கள். இவர்களில் ஒருவர் பிரகஸ்பதி. இவர் 4 வேதங்கள், 64 கலைகள் என பல விஷயங்களை கற்றுத்தேர்ந்தவர். எப்போதும் தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக திகழ்ந்தார். பின்னாளில் இவர் தேவர்களுக்கு குரு தேவர் ஆனார். சமூகத்தில் எப்படிப்பட்ட மோசமான சூழலில் யார் ஒருவர் தரமான கல்வியை பெற்று சமூகத்தில் மதிக்கக்கூடிய நபராக மாறுகிறாரோ, அதற்கு காரணமே ஒரு ஆசிரியர் அமைகிறாரோ, அதே போல நவகிரகங்களில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். இந்திரனுக்கு நிகர் குரு. புராணத்தில் யார் ஒருவர் இந்திரனாக வேண்டுமென்றால் அவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் 100க்கும் மேற்பட்ட அசுவ தேவதை யாகத்தை செய்திருக்க வேண்டும். அதில் சிறந்தவரையே இந்திரன் என்னும் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக முடியும் என்று குறிப்பிடப்படுது. அதே போல 4 வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்று பல யாகங்கள், ஹோமங்களை செய்து மற்றவங்களுக்கு நன்மை சுப விஷயங்களை செய்கிறாரோ அவர்தான் தேவர்களின் குரு என்னும் அந்தஸ்தை பெற முடியும். அப்படி வேதங்களை கற்று பல யாகங்களை செய்து தேவர்களுக்கு எல்லாம் குரு எனும் அந்தஸ்தை பிரகஸ்பதி பெற்றுள்ளார். அதோடு கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது மீனத்தில் ராகு,
கன்னியில் வந்து கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் என்ற அமைப்பும் காணப்படுது. குரு பெயர்ச்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள். இந்த குரு பெயர்ச்சினால் உங்கள் வேலைகளை தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீங்க. சமுதாயத்தில் உங்களின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களை செய்வீங்க. உங்களின் நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். இந்த பயிற்சியால் வருமானம் சீராக இருக்கும். வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்குவீங்க. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீங்க. இல்லத்தில் தடைபட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் சகோதர சகோதரி வழியில் சிறிது மனத்தாங்கள் ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்ள வேணாம். மற்றபடி உங்கள் துறையைச் சேர்ந்தவங்க தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வாங்க. உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து விடுபடுவீங்க. பொருளாதார நிலைமை சீரடையும். சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீங்க. புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக செல்லணும். தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை செய்வீங்க. உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கம் விலகி சுமூகமான பாகப்பிரிவினை உண்டாகும். பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படாது. குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவாங்க. உங்கள் தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க. எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேணாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. அலுவலக ரீதியான பயணங்கள் மூலம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். மற்றபடி உங்கள் கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திப்பீங்க. அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகலாம். அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க. இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்யணும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகளை அனைத்தும் வெற்றியடையும். சமூகத்தில் அந்தஸ்திற்கான பதவிகளை பெறுவீங்க. பல வழிகளிலும் வருமானம் பெருகும். தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்க்கலாம். ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவாங்க. பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சி. குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கணவர் உங்களை மதித்து நடப்பாங்க. அவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சரளமாகவே இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீங்க. சீரிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களை அள்ளலாம். பெற்றோர் ஆதரவாக இருப்பாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது விசாகம் 4. இந்த குரு பயிற்சியால் வாழ்வு வளம் பெறும். துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது அனுஷம். இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படியான தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும்.
வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியது வரலாம். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கேட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியால் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் உண்டாகும். விற்பனை அதிகரிக்கும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க. பயணங்களால் நன்மை உண்டாகும். கவனமாக பேசுவது நல்லது. உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகாரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமையில் பூஜை செய்து வழிபட எதிர்ப்புகள் நீங்கும். தைரியம் கூடும். பணவரத்து திருப்தி தரும். பரிகாரம்: செவ்வரளி மாலையை அருகில் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கணும். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் ஸ்ரீம் துர்காய நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 7, 9. அதிர்ஷ்டமான கோரைகள் ஞாயிறு, செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். இதுவரைக்கும் நாம் பார்த்தது குரு பயிற்சி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.